சூரபதுமன் முருகனை பல்லு முளைக்காத பாலகன்றான். வீரபாகு தூது போறார்ல, தூது போகும்போது என்ன சொல்றான் சூரபதுமன்? முருகனா சின்ன பையன், பல்லு முளைக்காத பாலகன். முருகன் அவன் எப்படி நினைக்கிறான்? பல்லு முளைக்காத பச்சை பையன், அது பச்சை குழந்தை. அதுவா என் கூட போர் போட போது? போ போ கிளம்பு கிளம்பு. இப்போ போர்க்களத்தில் எல்லாரையும் இழந்துட்டு நிற்கிறான் சூரபதுமன். இவன் தான் கடைசியாக வந்து போர் செய்ய வரான். உடன் பிறந்த தம்பிகள், பிள்ளைகள், போர்படை எல்லாம் அழிஞ்சிருச்சு. போர் செஞ்சுட்டு இருக்கும்போது முருகனை பார்த்துட்டான். முருகனோட விஸ்வரூபத்தை பார்த்துட்டான். பார்த்தவொன்னே அவனுக்கு எப்படி இருந்துச்சான்? ரொம்ப அழகா கச்சியப்பர் எழுதுறாரு பாருங்க அந்த பாட்டு. பார்த்துட்டான், முருகனுடைய விஸ்வரூபத்தை பார்த்துட்டான். ரொம்ப அழகான பாட்டு, நான் சொல்கிறேன் கேளுங்களேன். சன் நியூஸில் திருச்செந்தூர் சூரசம்ஹார வர்ணனை பண்ணும்போது இந்த பாட்டை நான் சொன்னேன். எனக்கு ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அம்மா இவ்வளோ நாளாக இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது, சூரபதுமன் கடைசி வரைக்கும் வீம்புக்கு எதிர்த்துக்கிட்டு இருந்தான், அவனுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் வந்தது, நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படின்னா. அந்த பாட்டு சொல்கிறேன் பாருங்க. முருகனுடைய விஸ்வரூபத்தை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுச்சான் சூரபதுமனுக்கு? சூழுதல் வேண்டும் தாள்கள். முருகப்பெருமனுடைய காலை போய் கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுதான். தொழுதல் வேண்டும் அம்கை. கையால அவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கான், தொழுதுகிட்டே இருக்கணும் போல இருக்கான். தொழுதல் வேண்டும் சென்னி. அந்த தலையால அவனை பாதத்துல கும்பிடணும் போல இருக்கான். துதித்திட வேண்டும் தாளும். முருகா முருகா முருகான்னு நாக்கால அவன் புகழ சொல்லணும் போல இருக்கான். சூரபதுமனுக்கு அப்படி தோணுதான். எப்ப முருகனுடைய விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அவன் காலை கட்டி பிடிச்சிருக்கணும் போல இருக்கான், அவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கான், அவன் பாதத்துல தலையை வச்சு வணங்கணும் போல இருக்கான், முருகா முருகா முருகான்னு சொல்லணும் போல இருக்கான். ஆளுதல் வேண்டும் தீமை அகன்று. மனசுல இருக்கிற அந்த கெட்ட எண்ணெல்லாம் போய் நான் இவருக்கு ஆளாகி முருகனுக்கு அடிமையாக இருந்து வாழுதல் வேண்டும் நெஞ்சம். மனசு சொல்லுதான் முருகனுக்கு பக்தனா இருந்து வாழணும், முருகனுக்கு பக்தனா இருந்து வாழணும்னு சொல்லுதான். இவ்வளவும் யார் நினைக்கிறா? சூரபதுமன் நினைக்கிறான். நினைச்சான்ல, என்ன நினைச்சான்? முருகா முருகான்னு சொல்லணும், பாதத்தை போய் வணங்கணும், கும்பிடுகிட்டே இருக்கணும், தொழுதுகிட்டே இருக்கணும், முருகனுக்கு பக்தனா இருக்கணும், எல்லாம் சொல்லிட்டு கடைசி வரையில கச்சியப்பர் எழுதினார், தடுத்தது மானம் ஒன்றே. என்ன தடுத்துச்சா? மானம், ஈகோ. நம்ம ஏதாவது சொந்தக்காரங்க கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருப்போம். ஏன் அவங்க பேச மாட்டாங்களா? ஏன் அவன் பேச மாட்டானா? பெத்த பிள்ளையா இருந்தாலும் பெத்த அம்மாவா இருந்தாலும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் நமக்கு என்ன வந்துருச்சு? ஈகோ. ஈகோன்னு ஒன்று இருந்தா வாழ்க்கையில் கஷ்டப்படணும். யார் சொல்றா? சூரபதுமன் வாழ்க்கை வரலாறு வழியாக நமக்கு யார் சொல்லித்தரா? கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லித்தர. அப்ப வாழ்க்கையில முருகனுக்கு பக்தனா இருக்கணும், முருகனுக்கு அடிமையா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஈகோவை விடணும்.